பிரதமர் மோடி இன்று தமிழகம் வரவுள்ள நிலையில் ராமநாதபுரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த காட்சிகளை பார்க்கின்றோம். தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பியும் மும்மொழி கொள்கை, பேரிடர் நிவாரண நிதி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்களை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். ராமநாதபுரத்திலிருந்து போராடக்கூடியவர்களை இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். காவல்துறையினர் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதலான விவரங்களுடன் செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் உங்கள் விவரத்தை பதிவு செய்யலாம். சுரேஷ். கோபால், ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை 80க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கை கடற்படையால் சிறையில் வைக்கப்பட்டு இலங்கை சிறையில் வைக்கப்பட்டுள்ளனர். மீனவர்களின் கைது நடவடிக்கையை தடுக்க தவறிய மத்திய அரசை கண்டித்து இலங்கை வசம் உள்ள படகுகளை மீட்டுத் தர வலியுறுத்தி பாஜக அரசை கண்டித்து இன்று பிரதமர் நரேந்திர மோடி பாம்பன் பாலம் திறப்ப விழாவிற்கு வருகை தருவத நிலையில் பாம்பனில் தேசிய மீனவர் காங்கிரஸ் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் தலைமையில் கருத்து பலூன் பறக்கவிட முயன்றனர். அதனை அடுத்து போலீசார் அவர்களுடன் சேர்ந்து 6 பேரையும் தடுத்து நிறுத்தி கைது செய்து உள்ளனர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்று முன்பே காங்கிரஸ் கட்சியினரை சேர்ந்த நபர்களை கைது செய்யப்பட்டு ராமேஸ்வரம் துறைமுக காவல் நிலையத்தில் அழைக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதிலும் உள்ள தமிழ்நாடு, காஞ்சிபுரம், ஈரோடு, சென்னை ஆகிய பகுதிகளிலும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கோபாலகிருஷ்ணன். நன்றி சுரேஷ். அண்மை விவரங்களுக்கு நன்றி. வஞ்சிக்காதே